டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. நம்ம எப்பொழுதுமே தரைப்பகுதியை எடுத்துருக்கோம். எனக்கு ஒரு ஆசை, ட்ரோனில் எடுக்கணும், இல்லை மேலே ஹைட்டான பகுதியிலேருந்து எடுக்கணும். அந்த ஆசையை நிறைவேற்றுற வண்ணத்தில் யோசித்து பார்த்தேன். நாகப்பட்டினத்தில் லைட் ஹவுஸ் இருந்துச்சு. இருந்து போய் அங்கே ஏறிட்டேன். அங்கேருந்து போய் பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். இப்போ ஏறிக்கிட்டு இருக்கேன். இந்த படிகளெல்லாம் என்னன்னு எனக்கு தோணலை. மேலே ஏற ஏற எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு கையில் கேமரா, அந்த கேமராவில் அதை ஷூட் பண்ணணுன்னு ஒரு எண்ணம், படிகளை ஷூட் பண்ணணுன்ட்டு. அதனால் நான் என்னென்ன வேகமாக எடுத்துக்கிட்டே ஏறிட்டேன். பொதுவாக படிகள் நேராக இருந்துச்சுன்னா ஏறுறது சுலபமாக இருக்கும். இங்கே இப்படி வளைஞ்சி போயிட்டுருக்கு. அதை பார்க்கக்குள்ளே நமக்கு கொஞ்சம் கிருகிருப்பு கொடுக்குது. வயதானவங்களாலெல்லாம் ஏற முடியாது. அப்படிலாம் பெரிய மனிதர்களை யாரும் அழைச்சிட்டு வராதிங்க. இங்கே பாருங்கள். இங்கேருந்து சுற்றி ஒரு 15 கிலோமீட்டருக்கு நைட் நேரத்தில் இந்த லைட் ஹவுஸோட வெளிச்சம் தெரியும். நம்ம வேளாங்கண்ணிலேருந்து பார்க்கும்போதெல்லாம் இந்த லைட் ஹவுஸ் வெளிச்சம் தெரியும். இப்போ கூட நைட் நேரமாக இருந்துச்சுன்னா ஒரு வேளாங்கண்ணி சர்ச்சோட அந்த லைட்டிங் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கடலையும் அதை சுற்றியுள்ள பகுதியையும் நம்ம கீழே நின்று ரசிக்கிறத விட இவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு அலாதியாக தான் இருக்குது. அழகை மேம்படுத்துகிறது. அந்த கடலோட அழகை மேம்படுத்தி காட்டுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. முடிஞ்சவங்க வேளாங்கண்ணிக்கு வரவங்க கூட நாகப்பட்டினத்துக்கு இந்த பீச்சில், நாகப்பட்டினம் பீச்சில் இருக்குது, ஏரியை பாருங்கள். இந்த ஆறு நம்ம வேளாங்கண்ணிக்கும் நாகப்பட்டினமுக்கும் இடையில் அக்கரைப்பேட்டை கீச்சாக்குப்பன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போய் இது கிராஸ் பண்ணி போகும். நம்ம போகிற வழியில் இந்த ஆறு போகிறத நம்ம பார்க்கலாம். இந்த கடைசியில் தான் இப்போ நம்ம நிற்கிறது இடத்துக்கும் நேராக அந்த மூலையில் தான் வேளாங்கண்ணி இருக்குது. அங்கே தான் அந்த சர்ச் உள்ளது. இந்த பெண்டு தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல தான் வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது. இங்கேருந்து சரியாக ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி வடக்கு பக்கம் திரும்பினோன்னா நாகூர் தர்கா இருக்கும். இது ஊச்சி மாதா கோயில். இந்த லைட் ஹவுஸுக்கும் பக்கத்துலேயே இருக்குது இந்த சர்ச்சு. இதுதான் நாகப்பட்டினத்தில் ஃபேமஸ் சர்ச்சு. வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு முன்னாடி வந்ததுன்னு கூட சொல்லிக்கிறாங்க. இந்த ஆற்று வழியாக தான் இந்த சமீபத்தில் இலங்கைக்கு கப்பல் விட்டது இங்கே தான் இந்த போர்ட்டில் நின்று தான் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகுது. இதுக்கு வர வழி தான் இந்த 2 சைடும் அணை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் அந்த கப்பல் மக்களை ஏற்றிட்டு போகுது. அது என்ன கிழமைன்னு நான் விசாரிக்கலை. அடுத்த வீடியோவில் அந்த டேட்டு, தேதி, கிழமையெல்லாம் நான் விசாரித்து சொல்கிறேன். இந்த வழியாக தான் வெளியாகி ஸ்ரீலங்காவுக்கு போகுது. இதற்கு முன்னாடியே இது நிறைய சரக்கு கப்பல்கள் வர ஏரியா தான் இது. சமீப காலமாக அதை நிறுத்திட்டாங்க. இந்த இடம் கொஞ்சம் மண்ணால் கரை தட்டிடுச்சுங்கிறதுனால அதை சீரமைக்கிற வரைக்கும் பல வருஷமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. சரக்கு கப்பல் மட்டும் இல்லை, பேசஞ்சர் கப்பலும் இங்கே வெளிநாட்டுக்கு, இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவெல்லாம் இங்கேருந்து நான் சிங்கப்பூருக்கு வழி அனுப்பியிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு விமான போக்குவரத்து வந்த பிறகு இதெல்லாம் மறந்தே போச்சு. இந்த அலைகள் வர அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் கீழே நம்ம அப்படி உற்று பார்த்தோன்னா பயமாக இருக்குது. இதுக்கு 2 சுற்றுது. அப்படி மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரியல. அந்த அந்த சிமெண்ட்டு அந்த சுவரை ஒட்டி நம்ம கீழே பார்த்தோன்னா ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அழகான ஒரு வியூ இது. நல்லா ரசிக்கலாம். நம்ம பெரிய மலைகளில் ஏறினா கூட ஏதோ ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற பக்கம் மலைகளாகவும் மரங்களாகவும் தான் இருக்கும். இந்த மாதிரி லைட் ஹவுஸில் ஏறினோன்னா சுற்றி எல்லா பக்கமுமே பார்க்கலாம்.
இந்த கடைசி போனீங்கன்னா நாகூர் 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த கரையோரத்தில் நடந்து போனீங்கன்னா ஒரு 7-6 கிலோமீட்டருக்குள்ளே நாகூர் கடற்கரைக்கு போயிடலாம். இங்கேயும் இங்கே மீன்பிடி துறைமுகமும் இருக்குது. இங்கே உள்ள மீன்பிடி துறைமுகத்துலேருந்து மீன் பிடிக்கிறவங்க இங்கே நாகப்பட்டினத்தில் மார்க்கெட் இருக்குது. அது போக வேளாங்கண்ணிக்கு கொண்டு வருவாங்க. இங்கே வந்து வேளாங்கண்ணிலேருந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே உள்ள ஏரியாக்கள்லேயும் இவங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்க்க போது பாருங்கள், மனிதர்கள்லாம் சின்னதாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கையில் பிடிச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எவ்வளோ அழகான ஒரு வியூவை பாருங்கள். இந்த போகுது பாருங்கள் பஸ். இது வந்து வேளாங்கண்ணிக்கு போகிற பஸ் தான். இந்த ரூட்டில் போய் ரைட் போய் மறுபடியும் லெஃப்ட் போணுச்சின்னா அது வந்து வேளாங்கண்ணிக்கு போய்டும் அந்த பஸ்ஸு. அதில் நேராக போனால் திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர் அப்படிக்கும் போயிடலாம். லெஃப்ட் போயிட்டோன்னா வேளாங்கண்ணி. இந்த இடம் தான் நாகூர். அந்த லாஸ்ட்டு தான் நாகூர். அங்கே நாகூர் தர்கா. இப்போ நீங்கள் நாகப்பட்டினமோ இல்லை வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா 3-4 ஊரை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போகலாம். வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர், சிக்கல். இது 3மே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அதில் 3லேயும் முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது. அழகாக 3 ஊர் 4 ஊரையும் ரசிச்சுட்டு ஒரு திருப்திகரமான ஒரு டூராக முடிச்சுட்டு போகலாம். எல்லாமே இந்த சுற்று வட்டாரமே அந்த 10-15 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது. ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டியதில்லை. அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா கோடியக்கரை. அந்த என்ட்ரன்ஸ் வேளாங்கண்ணிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் போனீங்கன்னா கோடியக்கரை இருக்குது. அது ஒரு மொனை. அங்கேயும் போயிட்டு வரலாம். இறங்குற பாதையை பாருங்கள், அதே பாதை தான். அது இறங்கக்குள்ளே வீடியோ எடுத்தேன். இது வேறு மாதிரி வியூ அமைஞ்சிருக்கு. இறங்கக்குள்ளே ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. ஏறக்குள்ளே தான் கொஞ்சம் தரம் இருந்துச்சு. சரி நண்பர்களே, இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் சாதிக்.